இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், எதை எதிர்பார்க்கிறோம்? ஆவியானவர் உணர்த்தின வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 17 வசனம் 9. தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபசாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. Does he thank that servant because he did the things that were commanded him? I trow not. Luke chapter 17 verse 9. என கண்மானவர்களே, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு வேலைக்காரன் தன்னுடைய எஜமான் சொன்ன எல்லா காரியத்தையும் எல்லா வேலைகளையும் செய்கிறதுனால் அவனுடைய எஜமான் அந்த வேலைக்காரனை உபசாரம் செய்வானா, அதாவது ஹானர் பண்ணுவானா? அப்படி செய்ய மாட்டான் அப்படின்னு இந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது. நாம் இந்த நாட்களில் தேவனுடைய ஊழியக்காரர் என்று சொல்லுகிற நாம் எதை எதிர்பார்க்கிறோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு அநேக காரியங்களை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். அப்பதான் சொல்றாரு, ஒரு எஜமான் தன் வேலையாள்கிட்ட நிறைய வேலை சொல்றான், அவன் அதெல்லாம் ப்ராப்பரா கரெக்டா பினிஷ் பண்றான், செஞ்சான் அப்படின்னா அவனை அந்த வேலைக்காரனை எஜமான் ஹானர் பண்ணுவானா? பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்களும் இதே போலத்தான் தேவன் எனக்கு தந்த அந்த கடமைகளை நிறைவேற்றினோம், நாங்க அபாத்திரமான ஊழியக்காரர் வேலைக்காரர் அப்படின்னு நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. இந்த நாட்களில் நாம இந்த மாதிரி நடக்கிறோமா? நம்மள அநேகர் நினைக்கலாம், சிலர் சொல்றதையும் கேட்டிருப்போம், அதாவது ஊழியக்காரங்கன்னா அதற்குள்ள மரியாதையை கனத்தை கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா தேவன் நம் மூலமாய் பேசுகிறார், நம் மூலமாய் கிரியை செய்கிறார், ஜனங்களுக்கு அற்புதத்தை நம் மூலமாய் நடத்துவிக்கிறார். ஆகவே மற்றவர்களை பார்க்கிலும் ஒரு விசேஷித்த ஆவி, விசேஷித்த மகிமை நம்மேல் இருக்கிறதுனாலே அதற்குள்ள கனத்தை மற்றவர்கள் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்வதுண்டு. என கண்மானவர்களை நம்ம ஒண்ணு மறந்து போய்விடக் கூடாது. இதெல்லாம் உண்மைதான். மற்றவர்களை பார்க்கிலும் விசேஷித்த அழைப்புதான், விசேஷித்த ஞானம்தான், விசேஷித்த வார்த்தையை கொண்டு வருகிறோம். ஆனாலும் இது நம்மளுடைய டேலண்ட்னாலேயோ என்னுடைய பரிசுத்தத்தினாலேயோ என்னுடைய மேன்மையினால் வந்தது கிடையாது. மாறாக தேவனுடைய கிருபையினால, அவர் என்மேல் வைத்த தயவினால் இதை எனக்கு தந்திருக்காரே ஒழிய மற்றபடி இந்த காரியத்திற்கு நான் எந்த விதத்திலும் தகுதியானவன் கிடையாது. இதை நாம எப்பவும் மறந்து போயிடக்கூடாது. ஆக்சுவலா என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம தேவனுடைய ஊழியக்காரர், சர்வன்ட்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஜனங்களுக்கும் பிறருக்கும் நம்ம பாசா மாறிடுறோம். அப்பதான் நிறைய காரியங்களை நாம எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆக்சுவலா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு கொரியர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப உதாரணமா நமக்கு யாரோ ஒருத்தர் ஒரு விலை மதிப்பு இல்லாத பொருளை கொரியர் சர்வீஸ் மூலமா அனுப்புறாங்க அப்படின்னா, நம்ம அந்த பொருளை வாங்கிட்டு அதை பார்க்கிறோம், பயங்கர சந்தோஷம், அது பயங்கர பிரஷியஸான ஒண்ணு. இப்போ அந்த கொரியர்காரர் இதை கொண்டு வந்தது நான் தான், நீங்க என்னை ஆனர் பண்ணணும், என்னை உங்க வாழ்நாள்ல மறந்துடவே கூடாது, நான் இல்லைன்னா உங்களுக்கு இது கிடைச்சிருக்காது அப்படின்னு சொன்னா நம்ம அக்செப்ட் பண்ணுவோமா? நம்ம அந்த பொருள் யார் அனுப்புனாரோ அவருக்கு தான் நம்ம போன் பண்ணுவோம், நேர்ல போய் தேங்க் பண்ணுவோம், இதெல்லாம் நடக்கும். மற்றபடி கொரியர்காரர் அதுக்குள்ள சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். நம்ம இது தப்பு, கொரியர்காரர் ஒருவேளை அதை எதிர்பார்த்தா தப்புன்னு சொல்ற நம்ம தான் அந்த காரியத்தை பண்றோம். தேவன் வார்த்தையை என் மூலமாக அனுப்புகிறார், ஜனங்களுக்கு அற்புதத்தை என் கைகளினாலே அவர் கொண்டு வருகிறார். இன்னும் ஆவிக்குரிய ரீதியில அநேக காரியங்கள் என் மூலமாக நடக்கிறது. அப்படியானால் கனத்திற்கும் மகிமைக்கும் உரியவர் இதை அனுப்புன தேவன் தான். மாறாக இதை கொண்டு வந்ததற்காக நான் எனக்கு அந்த மகிமை வேணும்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னா முற்றிலுமாய் தவறு செய்கிறவங்களா மாறிடுவோம். எனக்கு அன்பானவர்களே, நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக செய்யணும். இதை நாம எப்போ கருத்துல கொண்டு நம்மளுடைய ஊழிய காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போ தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய், அவரை கனப்படுத்துகிறவர்களாய் நாம் மாறுவோம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நான் எதை செய்தாலும்
கர்த்தருக்காக செய்வேன், அதை கருத்துடனே செய்வேன். இதன் மூலமாக கர்த்தர் தேவன் அதுல மகிமைப்படுவார். இதுதான் நான் எதிர்பார்த்து செய்ய வேண்டிய காரியம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கனமான மகிமையான ஊழியத்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர் தகப்பனே. மேலான அழைப்பினுடைய அபிஷேகத்தை எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் எந்த விதத்திலும் எங்களை முன்னிறுத்தாமல் அப்பா, உமது நாமம் மகிமைக்காக மாத்திரமே நாங்கள் செயல்பட ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. எல்லா நேரத்திலும் நீர் எங்களை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அப்பா, எல்லா மகிமையும் ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறவர்களாய் நாங்கள் ஒவ்வொரு நேரத்திலும் தகப்பனே உமது நாம மகிமையை மாத்திரமே கருத்துல கொண்டு நடக்க ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீ பிரேசின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.